இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் நாக் அஸ்வின் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற கல்கி 2900 சம்திங் ஏடி அப்படின்ற ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, படத்தோட ஆரம்பத்தில் குருச்சேத்திர போரை காட்டுறாங்க. குருச்சேத்திர போரோட முடிவில் இருந்து தான் இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படி அந்த குருச்சேத்திர போரோட முடிவில் அஸ்வத்தாமன், அதாவது நம்ம துரோணாச்சாரியோட பையன் அஸ்வத்தாமன் வந்து போரில் தோற்று போய் சோகமாக இருக்கார். அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து அவர்கிட்ட போய் சில கீத உபதேசங்கள்லாம் பண்ணுறாரு. அதை பார்த்து காண்டான நம்ம அஸ்வத்தாமன் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணனையே வந்து கொல்றதுக்கு துணிஞ்சிடறாரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள், நீ வந்து என்னையே கொல்ல துணிஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லி காண்டான வந்து கிருஷ்ணர் வந்து நான் வந்து உனக்கு ஒரு சாபம் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சாபம்? என்ன வேணால் கொன்று, அதோட என்ன பெரிய சாபம் தர போகிற நீ, அதான் நான் போர்லேயே தோத்துட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு வந்து கிருஷ்ணன் வந்து நீ செத்துட்டேன்னா ரொம்ப ஈஸியாக சந்தோஷமாக செத்துருவேன், அப்படி பண்ணக்கூடாது, உனக்கு வந்துட்டு நான் வந்து வேற ஒரு சாபம் தரப்போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து பலாயிரம் வருஷம் 6000 வருஷம் கிட்ட வந்து நீ வந்து உயிரோடு இருப்ப. உயிரோடு இருந்து கலியுகத்தெல்லாம் தாண்டி அந்த கலியுகம் நிறைவடையும் போது நீ வந்து என்னை காப்பாற்றுவ. அப்படி நீ என்னை காப்பாற்றும் போது தான் உன்னோட சாபம் வந்து அழியும் அப்படின்ற மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்துறாரு கிருஷ்ணன் வந்து அஸ்வத்தாமனை கொடுத்துறாரு. ஸோ வந்து இப்படியே கட் பண்ணால் ஒரு 6000 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கலியுகம் வந்து கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜ், அதாவது நம்ம உலகம் வந்து அழிகிற ஸ்டேஜ், எல்லாமே அழிஞ்சு இந்த உலகத்தில் வந்து ஒரே ஒரு நகரம் தான் மிச்சம் இருக்க மாதிரியும், அந்த நகரத்துக்கு பேர் வந்து காசி அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அந்த காம்ப்ளெக்ஸை வந்து யார் ஆள்றான்னா சுப்ரீம் யாஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் பேருக்கு ஏற்ற மாதிரியே அவர் வந்து அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அடிமைப்படுத்தி அந்த காம்ப்ளெக்ஸை வந்து ஆண்டுட்டு இருக்காரு. பார்த்திங்கன்னா அந்த உலகத்தில் வந்து எல்லாம் பசி பட்டினி வறுமையாக இருக்கும். ஆனால் இந்த காம்ப்ளெக்ஸில் மட்டும் எல்லாமே செழிப்பாக இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ பிரபாஸ் ரிபல் ஸ்டார் வந்து எப்படியாவது நம்ம வந்து அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே போயிடணும், அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகணுன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 1 பில்லியன் யூனிட்ஸ் வந்து கொடுக்கணும், அதுக்கு வந்து நம்ம நிறையா பவுண்டி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பவுண்டி சம்பாதிக்கிற ஹீரோவாக வராரு நம்ம பிரபாஸ். கிருஷ்ணன் வந்து சாபம் விட்ட மாதிரி அஸ்வத்தாமன் வந்து மறுபடியும் கிருஷ்ணரை காப்பாற்றினாரா. அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த அஸ்வத்தாமனுக்கும் கிருஷ்ணருக்கும் நடக்கிற போராட்டத்தில் பிரபாஸ் என்ன பண்ணுறாரு, எந்த விதத்தில் அஸ்வத்தாமனுக்கு வந்து பிரபாஸ் வந்து உதவுறாரு, பிரபாஸ் இந்த படத்தில் யார், இந்த குருச்சேத்திர போருக்கும் பிரபாஸுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது தான் வந்து மீதி படத்தோட கதை. படத்தை வந்து ஒரு பீரியாடிக் மூவி மாதிரி ஆரம்பித்து திடீர்னு ஒரு சைஃபை மூவியாக மாற்றிடுறாங்க. ஒன்று பீரியாடிக் மூவி எடுத்தால் பீரியாடிக்காகவே கொண்டு போயிருக்கலாம், இல்லை சைஃபை மூவி எடுத்தால் சைஃபையாகவே கொண்டு போயிருக்கலாம். இவங்க வந்து குருச்சேத்திர போரில் ஆரம்பித்து இந்த கலியுகம் முடிகிற வரைக்கும் என்னென்ன நடக்கும், எப்படிலாம் இருந்திருக்கும் அப்படின்றத ஒரு கற்பனையாக சைஃபை மூவி அப்படின்ற பேரில் காமிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஆடியன்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்றது தான் இங்கே வந்து ஒரு விஷயமே. இது வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து எடுத்துக்கிட்டால் படத்தோட ஆரம்பத்தில் வந்து பிரபாஸ் வந்து அவரோட இன்ட்ரோடக்ஷன் காட்டுறாங்க, அவர் யாருன்னு காட்டுறாங்க, அவர் வந்து பவுண்டி அடிச்சுட்டு எப்படியாவது அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகணுன்னு காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்பவே லேகாக இருந்துச்சு, ரொம்பவே போர் அடிச்சிச்சு ஃபஸ்ட் ஆஃப். செகண்ட் ஆஃபில் தான் கிட்டத்தட்ட அவங்க கதைக்குள்ளேயே வராங்க. சரி, செகண்ட் ஆஃப்குள்ளே கதைக்குள்ளே வந்ததுக்கப்புறமாவது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீன் இருக்குன்னு பார்த்தா செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக சேசிங்காக போயிட்டுருக்கு. அந்த தீபிகா படுகோனே வராங்க, அவங்களோட குழந்தையை காப்பாற்றுறது தான் இந்த படத்தோட மொத்த கதையாகவே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த குழந்தையை ஏன் காப்பாற்றுறாங்க, யார் அப்படின்றதெல்லாம் கிளைமேக்ஸில் சொல்கிறாங்க. அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே தவிர அது வரைக்கும் போர் தான் நடிக்குது. அதுதான் இந்த படத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. படத்தில் நடித்த பிரபாஸ், தீபிகா படுகோனே, ஆனா பென்னு, அதுக்கப்புறம் வந்து பசுபதி, முக்கியமாக வந்து அஸ்வத்தாமனா நடித்த அமிதாப் பச்சன், அப்புறம் வந்து நம்ம தலைவர் ஆண்டவர், எல்லாருமே வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. அது நல்லா நடிக்கலைன்னா சொல்லலை. இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஸ்க்ரீன் பிளே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீன் இல்லை, காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகலை. நிறைய பேர் சொல்லுவாங்க புஜ்ஜிக்கும் பிரபாஸுக்கும் நல்ல காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு, அப்படி ஒன்றும் சிரிப்பு வரல. பாடல்கள் ஒன்றும் பெருசாக இல்லை, பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்றும் கூஸ்பம்ஸாக இல்லை. இதெல்லாம் வந்து இவ்வளோ நெகட்டிவ்ஸ் இருக்குது. இவ்வளோ நெகட்டிவ்ஸை வச்சுட்டு இந்த கதையை நீங்கள் வந்து எப்படி வந்து சொல்லி கன்வின்ஸ் பண்ண முடியும், நம்புனீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்பவே லேகாக இழுத்து ஒரு வழியாக எப்படா ஃபஸ்ட் ஆஃப் முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. செகண்ட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஒரு 70% அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்ல முடியும். படத்தோட ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கதை தான் ப்ளஸ்ஸு. அந்த குருஷேத்திர போரில் ஆரம்பித்து அந்த கிருஷ்ணனோட அந்த வார்த்தை தான் இந்த படத்தோட கதையாகவே இருக்குது. இனி வந்து செகண்ட் ஆஃபில் தான், அதாவது படத்தோட செகண்ட் பார்ட்டில் தான் தெரியும் இந்த படம் வந்து எப்படி முடிய போகுது, இந்த படத்தில் வந்து யாருக்கும் போர் நடக்க போகுது, அதில் யார் ஜெயிக்க போகிறா, இந்த உலகம் என்ன ஆக போகுது அப்படின்றதெல்லாம் செகண்ட் ஆஃபில் தான் தெரியும். குறிப்பாக வந்து சோபனா ஆக்டிங் வந்து என்னென்னு சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. அவங்க வந்து சென்டிமெண்ட்டுக்காக அவங்கள யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பெருசாக தமிழில் பார்க்கும்போது ஒர்க் அவுட் ஆகலை. ஒருவேளை தெலுங்கில் பார்த்தா ஒர்க் அவுட் ஆகிருக்குமோ என்னவோ எனக்கு தெரியல. இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து இந்த படத்தில் ஒரு விஷயத்தை ப்ளஸ்ன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட பட்ஜெட் தான் எனக்கு ஞாபகம் வருது. இவ்வளோ பட்ஜெட்டில் எடுத்து நம்ம குட்டியோண்டு ப்ளஸ் எப்படி நம்ம ப்ளஸ்ன்னு சொல்ல முடியும், இவ்வளோ பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ளஸ் இல்லையே அப்படின்றது தான் இந்த படத்தில் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. பாகுபலிக்கு அப்புறம் வந்து பிரபாஸுக்கு வந்து சத்தியமாக வந்து அவர் கண்டிப்பாக ஒரு நைட்டாவது யோசிப்பார், நம்ம ஏன்டா பாகுபலி நடித்தோம், நம்ம என்ன படம் நடித்தாலும் பாகுபலியோடய இவங்க கம்பேர் பண்ணுறாங்களே அப்படின்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பார் பிரபாஸ். அந்த அளவுக்கு தான் இந்த படம் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து செகண்ட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் சத்தியமாக பார்க்குற மாதிரி இல்லை.